வணக்கம் உறவுகளே, கூல் டிவிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு ஏப்ரல் 27, 2026 திங்கட்கிழமை காலை 6 மணி. நீங்க இன்னைக்கு எழுந்ததும் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய மத்திய கிழக்கு நாடுகளின் அதிரடி செய்திகளை மிடில் ஈஸ்ட் ஹாட் நியூஸ் இப்போ பார்க்க போறோம். அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டே கேளுங்க உறவுகளே. இந்த வீடியோவோட கடைசியில நம்ம ஸ்ரீலங்காவோட பெட்ரோல் விலை நிலவரம் பத்தியும் சொல்ல போறேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஈரான் விமான நிலையம் வழக்கம் போல இயங்குகிறது. முதல்ல ஒரு நல்ல செய்தி உறவுகளே. கடந்த 2 மாசமா போர் பதற்றத்தால மூடியிருந்த ஈரான் தலைநகர் தெஹ்ரான் ஏர்போர்ட் நேத்திலிருந்து முழுசா இயங்க ஆரம்பிச்சிருக்கு. துபாய், துருக்கி, சவுதின்னு எல்லா நாடுகளுக்கும் இப்போ பிளைட் போகுது. வெளிநாட்டு விமானங்கள் தாராளமா வரலாம்னு ஈரான் சொல்லியிருக்கு. இத பாக்கும்போது போர் பயம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது. ஆனா 100 விழுக்காடு நம்ப முடியாத உறவுகளே. அமெரிக்கா அடுத்த மூவ் என்னன்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஈரானில் இஸ்ரேல் தாக்குதல். இரண்டாவது ஒரு அதிர்ச்சியான செய்தி. லெபனான்ல போர் நிறுத்தம் சீஸ்ஃபயர் மே 17 வரைக்கும் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா நேத்து ராத்திரி இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்ல 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. எங்க மேல ராக்கெட் அடிச்சா நாங்க சும்மா இருக்க மாட்டோம்னு நெதன்யாகு விடாப்பிடியா இருக்காரு. இதனால தெற்கு லெபனான்ல மக்கள் ரொம்ப பயத்துல இருக்காங்க உறவுகளே. இந்த சண்டை நிறுத்தம் எல்லாம் சும்மா பேருக்கு தானான்னு இப்போ சந்தேகம் வருது. 3 அமெரிக்கா மைனஸ் ஈரான் பேச்சுவார்த்தை ரத்து. மூணாவதா ஒரு ஷாக் நியூஸ். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடக்க வேண்டிய முக்கியமான பீஸ் டாக் இப்போ ரத்தாகி இருக்கு. அமெரிக்க தரப்புல இருந்து பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு ட்ரம்ப் சொல்லிட்டாரு. இதனால ஈரான் அமைச்சர்கள் இப்போ ஓமன், ரஷ்யா பக்கம் உதவிய தேடி போயிருக்காங்க. பேச்சுவார்த்தை நடக்கலைனா போர் வர்றதுக்கு 90 விழுக்காடு வாய்ப்பு இருக்கு உறவுகளே. கடலில் பிடிபட்ட ஈரானிய எண்ணெய் கப்பல். 4வது முக்கியமான செய்தி. அரபிக்கடல்ல போய்கிட்டு இருந்த ஈரானிய எண்ணெய் கப்பலை அமெரிக்க கடற்படை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. சீனாவுக்கு எண்ணெய் வித்தா விடமாட்டோம்னு அமெரிக்கா கண்டிப்பா இருக்கு. இதனால ஹார்முஸ் ஜலசந்தி, ஹோர்முஸ் ஸ்ட்ரெய்ட் வழியா வர்ற எண்ணெய் வரத்து லேட் ஆகும். இதோட பாதிப்பு நம்ம ஸ்ரீலங்காவிலையும் இருக்கும் உறவுகளே. பெட்ரோல் விலை 450 ரூபாயை தாண்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை உறவுகளே. இன்னைக்கு காலை நிலவரம் இதான். பிளைட் ஓடினாலும் போர் பயம் இன்னும் போகல. இன்னைக்கு ஈவினிங் அப்டேட்ல மற்ற தகவல்களை சொல்றேன். நம்ம கூல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி வைங்க. கமெண்ட்ல சொல்லுங்க உறவுகளே. மைனஸ் இந்த போர் நிற்குமா இல்ல பெருசாகுமா? பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஹாவ் எ நைஸ் டே. பை.